101 படகுகள், 3000 பேர், நடுக்கடலில் ஒரு தீவு. அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா. ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 12 மைல் தொலைவில், இலங்கையின் நெடுந்தீவிலிருந்து சுமார் 16 மைல் தொலைவில் நடுக்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு கச்சத்தீவு. மக்கள் வசிப்பில்லாத இந்த தீவு ஆண்டுக்கு ஒருமுறை ஆயிரக்கணக்கான மக்களின் ஜெபக்குரலால் உயிர் பெறுகிறது. அங்கே உயர்ந்து நிற்கிறது புனித அந்தோணியார் ஆலயம். இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, எல்லைகளை தாண்டி மனிதர்களை இணைக்கும் ஆன்மீக பாலம். கச்சத்தீவு பல ஆண்டுகளாக இந்தியா இலங்கை மீனவர்களின் வாழ்வோடு இணைந்த தீவு. 1974 ஒப்பந்தத்திற்கு பிறகு நிர்வாக ரீதியாக இலங்கையின் பகுதியாகியது. ஆனால் அரசியல் எல்லைகள் மாறினாலும் இந்த ஆலயத்தில் ஏற்றப்படும் மெழுகுவர்த்தியின் ஒளி மாறவில்லை. இந்த திருவிழா இரு நாடுகளின் மக்களையும் இணைக்கும் ஒரு விசேஷ ஆன்மீக நிகழ்வு. இந்த ஆலயம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது? புனித அந்தோணியார் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர். இவர் விவிலிய அறிஞர், சக்தி வாய்ந்த போதகர், ஏழைகளின் நண்பர், காணாமல் போனதை கண்டுபிடிக்க உதவும் அருள் தந்தை என்ற நம்பிக்கையால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். ஆனால் அதைவிட பெரியது அவரின் கருணை, அவரின் இறை அன்பு, அவரின் விசுவாசம், அவரின் மனிதநேயம், அவரின் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பண்பு. இந்த ஆண்டு திருவிழா பிப்ரவரி 27 நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து 75 விசைப்படகுகள் மற்றும் 26 நாட்டுப்படகுகள் என 101 படகுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த படகுகளில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கச்சத்தீவுக்கு சென்றனர். இது ஒரு சாதாரண கடல் பயணம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் யாத்திரை. அதிகாலை இருளில் படகுகள் புறப்படுகின்றன. கடல் அலைகளை வென்று காற்றின் சத்தத்தோடு ஜெபக்குரல்கள் கலந்து ஒலிக்கின்றன. பலர் நோன்புடன் செல்கிறார்கள், பலர் வேண்டுதல்களுடன் செல்கிறார்கள், சிலர் நன்றி செலுத்த செல்கிறார்கள். மீனவர்களுக்கு இந்த திருவிழா மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது. கடலுக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் அபாயம் உள்ளது. அவர்களுக்கு புனித அந்தோணியாரே பாதுகாவலர். தீவில் இறங்கும் அந்த தருணம் மணல் சூடாக இருக்கும், ஆனால் மனம் அமைதியாக இருக்கும். திருப்பலி நடைபெறும். ஆயர்கள், குருக்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். கடல் காற்றில் ஜெபக்குரல் பரவுகிறது. அந்த ஒரு நாளில் கச்சத்தீவு ஒரு பெரிய ஆன்மீக மாநகரமாக மாறுகிறது. இந்த திருவிழாவின் மிகப்பெரிய செய்தி ஒற்றுமை. தமிழகம் மற்றும் இலங்கை இரு நாடுகள், ஆனால் இங்கு ஒரு குடும்பம். இங்கு மத வேறுபாடுகள் மறைந்து மனிதன் மற்றும் இறைவன் இடையிலான உறவு வளர்கிறது. கச்சத்தீவு நமக்கு நினைவூட்டுவது என்ன? எல்லைகள் வரைபடங்களில் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை அது கடலை கடக்கிறது. அன்பு அது அரசியல் எல்லைகளை தாண்டுகிறது. ஜெபம் அது மனிதர்களை ஒன்றிணைக்கிறது. ஒரு சிறிய தீவு, ஆனால் ஒரு பெரிய செய்தி. கடல் பிரித்தாலும் கடவுள் இணைக்கிறார். புனித அந்தோணியாரின் திருவிழா நமக்கு சொல்லும் அழைப்பு: நம்பிக்கையுடன் வாழுங்கள், ஒற்றுமையுடன் இருங்கள், அன்புடன் சேவை செய்யுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.